இரட்டையர்கள் ஜாதகம் அதிசயமானது. இந்த ட்வின்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, 2 பெண்கள் சேர்ந்து பிறப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கையை நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன். ஒரு பொண்ணு நல்லா இருக்குது, ஒரு பொண்ணு நல்லா இல்லை. இன்னொரு பொண்ணுக்கு திருமணமே நடக்காமல் ரொம்ப லேட்டாக ஏடாகூடமான திருமணம் நடந்துடும். 2 பெண்களும் சிறப்பாக இருந்ததாக வரலாறே கிடையாது. இதற்கு தான் சித்தர்கள் பல யோசனைகள் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. 2 பெண்கள் பிறந்தால் நீங்கள் என்னன்னா ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னம், அப்போ வாழ்க்கையும் ஒன்றா தானே இருக்கணும். இருக்காது. என்னென்னா நட்சத்திர பாகைகள் கொஞ்சம் 5 நிமிடம் இடைவெளி இருக்கும். ஒரு பெண்ணுக்கும் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும். அந்த 5 நிமிடத்தில் நட்சத்திர பாகைகள் மாறிடும். அப்போது நட்சத்திர பாகைகள் மாறும் பொழுது, டிகிரி மாறும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அந்த கிரகங்களை, எந்தெந்த கிரகங்களை பார்க்கிற போது பின்னோக்கி பார்த்துருவோம். அதனால் அவருடைய வாழ்க்கை, ஒரு குழந்தையோட வாழ்க்கை சரி இருக்காது. இதற்கு அந்த காலத்தில் பல பரிகாரங்கள் உண்டு, நம்பிக்கைகள் உண்டு. ஆனால் இன்றைக்கி கடைப்பிடிக்கிறது இல்லை. 2 பெண்களாக இருந்தால் ஒரே மேடையில் திருமணம் பண்ணிட்டா அந்த பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் இந்த காலத்தில் மண்டபம் எடுக்கணும், 2 பேரும் ஒரே நேரத்தில் மாப்பிள்ளை தேடணும், அது கஷ்டம். அதனால் அவங்க விட்டுட்டு ஒன்று பண்ணிவிட்டு அடுத்து பண்ணுறாங்க. அடுத்து ரொம்ப நாள் ஆகிடுது, 7-8 வருஷம் ஆகிடுது. 7-8 வருஷம் கழித்து கூட அவங்க பண்ணும் பொழுது அந்த நல்ல கணவன் அமையறதில்லை. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சுகப்படலை. 2 இரட்டையர்களாக பிறக்கிறதுல ஒரு பெண் நல்லா இருக்காங்க, ஒரு பெண் நல்லா இல்லை. அதை அவங்க ஜாதகத்தை திறனாய்வு செய்து அதற்குரிய சரியான பரிகாரங்கள் செய்து தொடர்ந்து, பரிகாரங்கள்னால் நல்லா கேட்டுங்க, இப்போ என்கிட்ட கொடுத்தா நான் ஒரு பரிகாரம் பண்ணி கொடுத்துருவேன். அதன் பிறகு தினந்தோறும் சில விஷயங்கள் பெற்றோர்கள் செய்யணும். செய்தால் மட்டும்தான் அது பலிக்கும். ஜோதிடர்கிட்ட ஏதோ பணம் கொடுத்தா அவர் போய் பரிகாரம் பண்ணிட்டார், சரி இனிமேல் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும்னா நடக்காது. தினந்தோறும் சில விஷயங்கள், பூஜைகளில் சில மந்திரங்களை சொல்லி நீங்கள் விளக்கேற்றி இந்த பெண்ணுக்காக தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும். ஸோ உங்கள் இரட்டையர்கள் பெண் உங்கள் வீட்டில் இருந்தால், உங்கள் உறவினர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். 2 பேருக்கும் திருமணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இல்லைன்னா ஒரு பெண் நல்லா இருக்கும், ஒரு பெண் நல்லா இருக்காது, கஷ்டப்படும். அது முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்குரிய பரிகாரங்கள் செய்து அந்த பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது பெற்றோர்கள் நமது கடமை. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.